தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் வசனம் 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் அடைக்கலமாக்கி கொள்ளும் பொழுது, உம்மை நாங்கள் தாபரமாக்கி கொள்ளும் பொழுது, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாப்பை கர்த்தர் ஆண்டவரே எங்களை தொடவிடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுவீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற கிருபையை தாங்க. தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே காத்திருக்கிற கிருபையை தாங்க. ஆண்டவரே உடைய வேத வசனத்தின் மேல வாஞ்சையை தாங்க. கர்த்தருடைய சமூகத்தின் மீது வாஞ்சையை தாங்க. ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்களோ சத்ருவோ ஆண்டவரே பொல்லாப்பை விதைத்தாலும் அதை உம்முடைய பிள்ளைகளை தொட விடாதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து நீங்க பாதுகாத்து கொள்ளுவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். வாதை உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எந்த ஒரு வாதையும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுவீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அடைக்கலமாக்கி கொள்ளட்டும், உம்மை தாபரமாக்கி கொள்ளட்டும், உம்முடைய செட்டலின் கீழ் நிழலிலே அமர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கட்டும். அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை காக்கும் தேவன் கூட இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.